நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டும் 12 ராசிகள்ல முதன்மை பெற்றும் விளங்கக்கூடிய மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எங்கம்மா இருக்கிறது? ஏதோ வாழ்க்கை ஊர்லுது. கஷ்டத்துக்கு மட்டும் குறைவில்லை, நிம்மதிக்கு வழி இல்லை. மேஷத்துடைய நிலை இதுதான். காரணம் என்னவோ, அதிபதி செவ்வாய் ரொம்ப வலிமையான கிரகமாச்சே. இதனாலவே நம்மளோட மேஷ ராசிக்காரங்க ரொம்ப துணிச்சலானவங்க ஆச்சே. எதுக்கும் கவலையும் பட மாட்டீங்களே. இப்படி நான் சொன்னா, மா சத்தியமா சொல்றேன், இருக்கிற காலில் என்ன பண்ணுவங்களோ தெரியாது, ஓடி போயிடு அப்படின்னு கூட மேஷம் சொல்லும். ஏன்னா போராடக்கூடியவங்களுக்கு மட்டும் எதுக்குதான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்ற அளவுக்கு இப்போ மற்ற ராசிக்காரில் எடுத்துக்கிட்டாக்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு கஷ்டம் வரும். ஆனா மேஷத்தை எடுத்துக்கிட்டா விழுந்த பொழுதும் எழுந்த பொழுதும், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, தூங்கி எழுந்தாலையும் சரி, இவங்களுக்கு அந்த கஷ்டத்திலேயே தான் வாழ்க்கை போகும். பாத்தியா உனக்கு கூட தெரியுது எப்பதான் நாங்க நல்லா இருக்க போறோம். நீ சொன்ன மாதிரி இந்த பதிவழியாவது எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடு. அப்படி என்னதான் எங்களுக்கு அந்த பிரம்ம எழுதி அமைச்சிருக்கான்? எங்க ஓலையில அப்படி என்னதான் எழுதி கிறுக்கி வச்சிருக்கான்னு தெரியலையே. மண்டையில கிறுக்குனானா இல்ல ஓலையில கிறுக்குனானா கொஞ்சம் பார்த்து சொல்லு. இப்படி கூட ஒரு சில பாமர மக்கள் யோசிப்பீங்க. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மேஷ ராசி மேஷ லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே பிரம்மன் எடுத்து அவர் இஷ்டத்துக்கு எழுதுறது கிடையாது. நம்முடைய முற்பிறவில ஏதாவது நாம தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல தான தர்மங்கள் செஞ்சிருக்கலாம். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரியுமே இந்த ஜென்மத்தில் நமக்கு பலன்களை பிரம்மன் எழுதியிருப்பார். ஸோ கர்ம பலன்களும் சேர்த்துதான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிப்போம். அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில இப்போ மேஷ ராசிகளுக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா கூடான கோடி பேர் இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்திருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள். இது எப்படி உங்களுக்கு எல்லாம் ஒத்துமையை கொடுக்கும்? எப்படி அது எல்லாமே எங்களுக்கு செட் ஆகும்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா செட் ஆகும். அதாவது உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய மனம், செயல், சிந்தனை, பண்பு, கல்வி, நடைமுறை, வளர்ச்சி இது எல்லாமே மாறுபட்டாலும் ஒரு சில விஷயங்கள்ல, அதாவது பொதுத்தன்மைகள்ல ஒத்துமை இருக்கும். அதாவது 100க்கு 75% விஷயங்கள் ஒன்னாதான் இருக்கும். பொது பலன்கள் அப்படி செட் ஆகும். அந்த 25% மட்டும்தான் நான் சொன்னது. என்ன வேணா படிச்சிருக்கலாம், எந்த ஊர்ல வேணா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், எந்த ஜாதியில பிறந்திருக்கலாம், எந்த குளத்துல பிறந்திருக்கலாம். இப்படி மாற்றத்தை கொடுக்கும். ஆனா மேஷராசி மேஷ லக்னத்துக்கு இந்த பலன்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? நடக்கிறதுல வேணா தாமதப்படலாம், தடைப்படலாமே தவிர்த்து நடக்கிறது இப்படிதான் இருந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஒருத்தங்க மேஷ ராசிக்காலுக்கு கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு. ஒருத்தங்க, அதாவது பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல குடும்பத்தார வகையில பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு வேலையிலயோ தொழிலையோ பாதிக்கப்படணும். ஸோ கஷ்டங்கிறது 2 பேருக்கும் ஒண்ணு தானே. ஸோ மேஷ ராசி மேஷ லக்னத்துல பொண்ணுக்கு இந்த காலகட்டத்துல கஷ்டப்படணும்னு எழுதியிருந்தா ஏதாவது ஒரு வகையில கஷ்டப்படுவாங்க. இப்ப பொதுத்தன்மை புரியுதுங்களா? கஷ்டங்கிறது ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் வருது. சந்தோஷத்தை எடுத்துப்போமே. ஒரு சிலருக்கு தொழில்ல இல்ல உத்தியோகத்துல சந்தோஷம் வருது, ஒரு பணம் வர்றதுனால சந்தோஷம் வருது. ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா சந்தோஷம் வரும், திருமணம் நடக்கிறதுனால சந்தோஷம் வரும், ஏதாவது ஒரு வகையில. இப்படி கூட, அதாவது இன்ப துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றி கொடுப்பாங்க கடவுள். மற்றபடி இன்பமா கொடுத்துருவாங்க, துன்பமா கொடுத்துருவாங்க. அட என்னமா நீ சொல்ல வேண்டியது சொல்லு, சும்மா கதை பேசாத, இப்படி ஒரு சிலர் பேசுவீங்க. அன்பு உறவுகளுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். அதாவது நான் சொல்றேன், 9 நவகிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திர மண்டலம் சுத்தி இப்படி எல்லாம் நடக்கிறப்போ இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பட்சத்துல உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப சொல்றேன் கேளுங்களேன். மேஷ ராசியில உங்க வீட்டுக்கு சொந்தக்காரகன் யாரு? செவ்வா. இதே உங்களுக்கு உச்ச வீடுன்னு பார்த்தோம்னாக்க பலம் பெற்று இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். 27 நட்சத்திரங்கள்ல 12 ராசிகளுக்குமே 2.25 நட்சத்திரங்களாக பிரிச்சுக்கலாம். அப்படின்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம், அது அஸ்வினி நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதே பரணி நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், கிருத்திகையில 1ஆம் பாதம். அதாவது 9 நட்சத்திரங்களுடைய ஆட்சி ஒரு ராசியில இருக்கும். ஸோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரம்மன் எழுதிய தலைவிதிங்கிறது இந்த 9 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருத்தமாகும். இதையும் குறிச்சு வச்சுக்கோங்க.
ஸோ இந்த ராசியில இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு மேஷ ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாத ஆரம்பத்துல காலையில பிறந்தவங்களுக்கு மாத லக்னமான மேஷ லக்னம் அமையும். இதுல வந்து நேரம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நேரம் தள்ளி போச்சுனாக்கா லக்னம் மாறும். இப்ப சூரிய பகவான் உங்களுக்கு உச்ச வீடுன்னு சொல்லியாச்சு. சூரிய பகவானால உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய இந்த நேரத்துல சந்திர பகவானால உங்களுக்கு பாதிப்பு வரும். அது மேஷ ராசிகளை பொறுத்திருக்கும். விருச்சிக ராசியில், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இதுல சந்திரன் சஞ்சரிக்கூடிய காலத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும். இந்த சமயத்துல எந்த காரியத்தையுமே நீங்க நிதானமா செய்யணும். மாதம் இந்த நேரத்தை வந்து குடிச்சு வச்சுக்கோங்க. அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு வீண் வம்பு வழக்கு தொல்லை கஷ்டம் சிக்கல்னு எதுவுமே உங்களை வந்துட்டு வராம நீங்க தற்காத்துக்க முடியும். ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது பிரம்மன் எழுதிய தலைவிதியை மாற்ற முடியும், பிறப்பு இறப்பை தவிர்த்து. ஓகேங்களா? ஸோ மேஷ ராசியில பிறந்தவங்க அப்படின்னாவே செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே தலைமை ஏற்று செயல்படக்கூடியவங்க, முதன்மையா இருந்து வெற்றி அடையணும், இதுதான் உங்களுடைய குணம். அதுக்குன்னு மற்றவங்களை கீழே தள்ளி விட்டுலாம் சொல்லலை. உண்மையா உழைப்பாங்க, உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க. தான் மட்டும் முன்னேற நினைக்க மாட்டாங்க, தன்னை சுத்தி இருக்கிறவங்களுமே முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய இவங்களா தான் இருப்பாங்க. என்ன கொஞ்சம் புடிவாதம். நெருப்பு ராசி இல்லையா, நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா சட்டுன்னு கோவம் பட்டுன்னு போட்டுருவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அவனா அடிச்சிட்டு தானா பேசுவானே அப்படிங்கிற மாதிரி மேஷத்திற்கு அது பொருத்தமாகும். உண்மை இருக்கிற இடத்துல கோபம் சட்டுன்னு வரும் இல்லையா, யாழ சொல்ற அப்படிங்கிற மாதிரி. பார்க்க கொஞ்சம் கரடமோடா இருப்பாங்க, ஆனா குணாதிசயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டா இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஆட்களை நீங்க பார்க்கவே முடியாது. அட என்னம்மா நீ, எங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதனாலதான் எங்க இந்த நிமிஷம் உங்க நெஞ்சத்தோடு சொல்லுங்க, தன்னம்பிக்கை தைரியமா எதையும் ஒரு கை பார்க்கலன்ற அளவுக்கு இருக்கீங்களா? ஆனா உங்களுடைய பிறப்பு குணாதிசயங்கள் வந்துட்டு ரொம்ப தைரியசாலிங்க, தன்னம்பிக்கை கொண்டவங்க. அதெல்லாம் எங்க போச்சு? இது வந்து ஒரு தூண்டுதலா வச்சுக்கோங்களேன். மேஷம்னா இப்படி கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சா, ஒரு திட்டமிடுதலோட ஒரு எட்டு இப்படி வச்சீங்கன்னா 10 எட்டு போறதுக்கான வழியை அந்த தெய்வம் உங்களுக்கு காட்டும். இதோட சூரியன் உச்ச காலம் உங்களுக்கு சந்தோஷம். சந்திரனுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலத்துல பார்த்து பக்குவமா இருந்துக்கோங்க. சுக்கரனுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு நல்ல மனவாழ்வு அமையும். வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் போராடி ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பம் அமையும். அதாவது செவ்வாய் பகவானை அதிபதியை கொண்ட உங்களுக்கு சுக்கிர பகவான் எப்பவுமே சாதகம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அம்மா நீ சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு என்ன ஜாதகம் பார்க்க தெரியுமா? உங்களை மாதிரி யாராவது 4 விஷயம் சொன்னாதான் உண்டு. ஆமாங்க, நான் மறுக்கல. ஸோ இப்படி நம்மளுடைய பதிவை வந்து தொடர்ந்து பாருங்க. ஒரு சில விஷயங்களை, ஒரு சில சூட்சமங்களை, சுக்கிர பயிற்சி வருதா, சூரிய பயிற்சி வருதா, இந்த மாதிரி பயிற்சி காலத்துல மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம வந்து பதிவு வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு வேற வேலை இல்லப்பா, சும்மா போட்டுக்கிட்டு இருக்கு. ஏங்க 10 பேர் நாங்க ஜாதகம் பார்த்தா கூட எங்களுக்கு அந்த பணம் வந்துட்டு போயிடும். நம்ம செய்யக்கூடியது ஒரு சேவையா போய் சேரட்டும். அதாவது பணம் இருக்கிறவங்க ஜாதக நோட்டு தூக்கிட்டு வந்து பார்த்துடுறாங்க, பணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அது உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஓடுறவங்களுக்கு சில சூட்சமங்கள் புரியாமலே போயிடுது. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக பிரம்மன் கொடுத்த ஆயுசுங்கிறது 120ங்க. இதுல வந்து மனுஷனுக்கு 60 வயசு வந்ததுன்னா ஒரு விஷயத்தை செய்யணும், அதாவது ஆயுள் ஓமம் பண்ணணும். இது வந்து நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா 60ஆம் கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம். ஒரு பெண் அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய கணவர் கையால 5 தாலி கட்டிக்கணும். என்ன தெரியுங்களா? 20 வயதுல. ஆனா நமக்கு வந்து இப்போ 20 வயசுல திருமணம் ஆகாது, ஏதாவது ஒரு வயசுல கல்யாணம் ஆகிருக்கும், சரி அதை விட்டுடுங்க. ஆனா அந்த மனிதருடைய 60 வயதுல 2வது திருமணம் செய்யணும். அவருடைய 20 வருட ஆயுளுக்கு அந்த திருமணம் பலம் கொடுக்கும். ஓகேங்களா? இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பெருசா நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். இதனை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசு ஆடிச்சு, ரிட்டையர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தவர். ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு ரிட்டையர்மெண்ட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விபத்துல இறந்து போயிட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல ஒரு விசேஷத்துக்காண்டி ஜாதகத்தை தூக்கிட்டு நம்ம கிட்ட வந்திருந்தாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ விசேஷம் முடிச்சுட்டு வாங்கலேன், ஒரு விஷயம் சொல்றேன், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, இப்படி சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
அவங்க தேவைக்காக மட்டும் வந்தாங்க, விஷயத்துக்கு வந்து நாள் குறிச்சிட்டு போனாங்க, அதோட அவ்வளோதான். அதற்கு பிறகு இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நோட் தூக்கிட்டு வராங்க. நான் அப்பயே சொன்னேன்ல திரும்ப வர சொல்லி அப்படின்னா, இல்லைம்மா என்ன போய் இருக்கு, ஏதாவது இருந்தால் நீங்கள் அப்பயே சொல்லியிருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்கள் வந்து நேரம் காலம் குறிச்சு கொடுங்கன்னு வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் வந்து ஒரு பாதிப்பு இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியுமா? வாங்கன்னு, அதாவது நேரம் காலம் கடவுள் கொடுத்துருக்காரு. இது முடிச்ச உடனே வாங்கன்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். ஆனா இவங்க நினைச்சிருக்காங்க, புரியுதுங்களா? உங்களுடைய புரிதல் இல்லாத காரணனால அவர் வந்து விபத்துல உடனே ஸ்பாட் அவுட். ஸோ இதை பண்ணியிருந்தா அந்த கண்டம் அவருக்கு வந்து விபத்தாக இருந்திருந்தாலும் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, 7.5 வருஷம் பிடிக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் 7.5 நிமிஷத்தில் கூட விலகி போகும். அவருக்கு தேவை அந்த 7.5 கணக்கு தான். ஸோ இந்த ஆபத்து வந்திருந்தாலும் சிறிதா ஏதோ ஒரு அடிக்கடி பட்டு விலகி போயிருக்கும். புரியுதுங்களா? நம்ம அதாவது சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்காங்க. சூட்சமம் புரியாதவங்க தான், அதாவது பாமர மக்கள் தான், அதை பத்தின புரிதல் இல்லாதவங்க தான் கஷ்டப்படுறோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையுமே வந்து பார்த்தினாக்கா பயந்துகிட்டே அணுகாதீங்கன்னு சொல்றேன். ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, லேசா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். சரிங்களா? ரொம்ப விளக்கம் வேண்டாம். இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அடங்கி இருக்கு. எல்லா ஜோதிடம் பார்க்குறவங்களும் பணத்துக்காக இல்லைங்க. எங்களை மாதிரி சில ஆட்கள் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்க தான் செய்கிறாங்க. ஒரு சில போலியான ஆட்களால பணத்துக்காக பயந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருந்துடாதீங்க. ஆனால் நானே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? உங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்க கடன் வாங்கி ஒரு பரிகாரம் செய்ய சொல்றாங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை நம்பிடாதீங்க. அப்படி ஒரு பரிகாரமே என்னோட ஜோதிடத்துல சொல்லப்படலை. புரியுதுங்களா? அளவுக்கு மீறி செலவு செய்து ஒரு ஜோதிட பரிகாரம் உங்களுக்கு திணிக்கப்படுது அப்படின்னா அது வந்து லாப நோக்கத்திற்காக அவங்க உங்களை ஏமாத்துறாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். தாராளமா சரிங்க சாமி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுங்க. சாதாரணமா நம்ம சொல்லக்கூடியதுலாம் சின்ன சின்ன வழிபாடா மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய வகையில தான் பேசியிருக்கோம். பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ மேஷ ராசி பத்தி பேசுறோம். மேஷ ராசிக்காரங்க வந்து தாய் பாசம் அதிகமா இருக்கும். மேஷ லக்னத்துல பிறந்தவங்க செவ்வாயும் சூரியனும் தீக்கோள்களா இருக்கிறதுனால நீங்க ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்கோபம் இருக்கும், படபரப்பு இருக்கும். அதே மாதிரி ருசியான உணவுகளை சாப்பிடணும்னு நினைப்பீங்க. வெளியில கொஞ்சம் அலைந்து தெரியக்கூடிய சுபாவமும் அதிகமா இருக்கு. நிலையில்லாத சிந்தனை இருக்கும். இப்போ ஒன்று யோசிப்பீங்க, அப்புறம் ஒன்று யோசிப்பீங்க. முரட்டுத்தனமா நிறைய விஷயங்களை செஞ்சு ஆபத்துல மாட்டக்கூடியவங்களும் நீங்க. இந்த கோபத்தை மட்டும் கட்டுக்குள்ள வச்சுட்டா மேஷ ராசி போல உயர்வான வாழ்க்கை யாருக்கும் அமையாது. இது வேணா நான் எழுதி வச்சுக்கோங்க. அதே போல இந்த கோபதாபங்களால நிறைய தீக்காயங்கள் வந்து உங்க உடம்புல இருக்கும். இந்த சமயத்துல நான் சொல்றேன், இந்த பதிவு பார்க்கக்கூடிய நேரத்துல உங்க உடம்புல தீக்காயங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு ஆமாமா இருக்கு. அதிகமான தீக்காயங்கள் இருக்கிறது இவங்களா தான் இருப்பாங்க. சுருண்ட அழகிய கேசம், அதாவது முடி இருக்கும். சிறந்த ஆடை, சிவந்த மேனி, தர்மம் செய்வதில் விருப்பம் கொண்டவர்களா இருப்பீங்க. நல்லா கருப்பா இருக்கணேம்மா, அழகா இருப்பீங்க, லட்சணமா இருப்பீங்க. அதே போல தர்ம சிந்தனை மட்டும்தான் இவருடைய உசுர்னே சொல்லலாம். யாருன்னு தெரியாது, தங்கிட்டு இருக்கிறது அப்படியே ரொம்ப கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்க்கறதுக்கு மாடர்னா இருப்பாங்க. இப்போ கூட இருக்கும் கூட யோசிப்பாங்க, ஆமா இவங்க இருந்து ₹1 கொடுத்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு. கடைசியில பார்த்தா ₹100 எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருன்னு தெரியாது. ரோட்ல இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு நாங்கள் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணுமில்ல உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து உதவி கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்களா போய் இறங்கி போய் காசை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு கையெடுத்து கும்பிட்டா கூட அப்படிலாம் யாரையும் கும்பிடாதீங்கன்ட்டு போயிட்டு வரும். அப்போ வந்து ஒரு மாதிரி நமக்கே வந்து பிரமிப்பா இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. இந்த செவ்வாய் பகவானை அதிபதியை கொண்ட மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா தான் மனசு அப்ப என்ன தோணுதோ வெளிப்படையா பேசிட்டு போயிடுவாங்க, வெளிப்படையா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதோட அதிகமான கார பண்டங்களை வந்து விரும்பி சாப்பிடுவீங்க. அடுத்த 2வது ஸ்தானமாகிய வாக்கு ஸ்தானத்தையும் அதன் ஆட்சி கிரகத்தின் தன்மையும் அறிஞ்சுக்கிட்டு ருசியை தீர்மானிப்பீங்க. ரொம்ப நல்லா ருசியான உணவை சாப்பிட்றதுல ரொம்ப பிரியம். ஆனா காரம் தான் அதிகமாக எடுத்துப்பீங்க, இனிப்புகளை வந்து அவ்வளவா எடுத்துக்க மாட்டீங்க. இது தவிர உடைய தசா புக்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாற்றம் வரும், நன்மைகளும் தீமைகளும் நடக்கும். இதோட இந்த மேஷ ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய ஒரு பதிகம் இருக்கு, தாய் மாணவருடைய பதிகம் இருக்கு. இதை வந்து மனசார சொன்னீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கீங்க, குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அகர உயிரிழத்து அனைத்தும் ஆகி வேறாய் அமர்ந்தது என அகிலாண்டம் அனைத்தும் ஆகி பகர்வன எல்லாம் ஆகி அல்லது ஆகி பரமாகி சொல்லறிய பான்மை ஆகி துகள் அருஞ்சங்கற்ப
விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவு ஆகி சுத்தமாகி நிகர் இல் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைத்தல் செய்வாம். இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியுமா? வேற ஏதாவது சிம்பிளா நான் சொல்ல ஒன்றும் இல்லை. உங்க முருகனை வழிபாடு செய்யுங்க. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்து குமரா எங்கப்பா இருக்க, வேலும் மயிலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வாயேன் என்னை காப்பாத்த அப்படின்னு கூட சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு. இதை விட ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லைங்க. அனுதினமும் கந்த சஷ்டி கவசம் பாடுங்க. பாட முடியலையா கேளுங்க. வீட்டுல எப்பெல்லாம் முடியுதோ பாடட்டுமே. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. நொடி பொழுதுல உங்களுடைய கஷ்டங்கள் விலகணுமா? அந்த முருகனை நினைங்க. ஒண்ணும் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கட்டுமா? உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் வந்துட்டு பிறவிலே இருக்குன்னு நான் சொல்றேன். இதுக்கு உதாரணமா நீங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல இருந்து இந்த ஒரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க. நீங்களா போயிட்டு ஒரு முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேணாம். வீட்லயே வந்துட்டு படம் இருந்தாலும் நீங்க பார்க்க வேணாம். ஆனா ஏதாவது ஒரு வகையில முருகனுடைய பெயர் கொண்டவங்களோ, முருகனுடைய பெயர் பலகையோ, முருகனுடைய போட்டோவோ, முருகனுடைய விபூதியோ ஏதாவது ஒரு வகையில நீங்க அதை பார்ப்பீங்க, நீங்க அதை படிப்பீங்க, நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க மனசார உணர்வீங்க. இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா நம்முடைய பதிவுல வந்து சொல்லுங்க, ஆமாமா இதை நாங்க வந்து பார்த்தோம் செஞ்சோம், எனக்கு வந்து அவருடைய அனுகிரகம் இருக்குன்னு இப்ப எழுதி வச்சுக்கோங்க. பிரம்மனுடைய தலையெழுத்துல உங்களுக்கு பாதுகாப்பு உண்டுன்னு, நல்லதே நடக்கும். இதோட மேஷ ராசிகாலுக்கு வந்துட்டு என்ன தொழில் செய்யணும்லாம் ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க. வேலைக்கு போறவங்கள விட்டுடுங்க. ஆனா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வந்து கை கட்டி வேலை பார்க்க முடியாது. தைரியம் அதிகம், தன்னம்பிக்கை அதிகம், மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஆளுமை திறனும் கொண்டவங்க. இப்போ மேஷ ராசிக்காரங்களே நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா ஜோதிடத்துல தளபதிகள்னு சொல்லுவோம். எதையும் பார்க்க மாட்டான். அரச வந்து கட்டில இட்டான் அப்படின்னாக்கா அட்ரா புட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு சோல்ஜர்ஸ் மெயினா. இவங்க வந்து தொழில முன்னேறணும்னா இவங்க வந்து பொதுவாக மேஷ ராசிக்கு வந்து என்ன இளமையான ராசி, வலிமையானவங்க, விருப்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலிமையா இருப்பாங்க, துடிப்பானவங்க, உற்சாகமா இருப்பாங்க, போட்டி மனப்பான்மையும் கொண்டவங்க. இந்த இளமையான ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல் போடாமலேயே லாபம் பார்க்கக்கூடிய கமிஷன் அடிப்படையிலான வேலைகள்ல மேஷராசிகளுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும். இயல்பிலேயே துணிச்சல் அதிகமா இருக்கிறதுனால மேஷராசிக்காரங்க காவல்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவத்துறையில அதிகமா புகழ் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்மந்தப்பட்ட வேலை வந்துச்சுனாக்கா தாராளமா செய்யுங்க. அதே போல நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். எலக்ட்ரிக்கல்ஸ் கடை, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸு, மக்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பத்திரிக்கை, சுற்றுலா, இந்த மாதிரி துறைகளில் கூட பெரும் முன்னேற்றத்தை நீங்க வந்து மேஷராசிக்காரங்க பார்க்கலாம். அதே போல அதிக சாதுரியம் கொண்ட ராசியா மேஷராசி இருக்கிறதுனால தொழில் செய்யறதுக்கும் சரி, ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் செய்யறதுக்குமே நீங்க ஆப்டான ஆளுதான், பொருத்தமான ஆட்கள். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா செஞ்சா வெற்றி நிச்சயம். இதை தாண்டி நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லை ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா தாராளமா செய்யுங்க. ஆனா திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். இதை விட்டா அவன் கெட்டாங்கிற மாதிரி திட்டமிடுதலை விட்டுச்சுனாக்கா மேஷம் வந்துட்டு குழம்பு போயிடும். தெரியாது ஆடு என்ன பண்ணும். பல பதிவுகளை சொல்லிக்க, கசாப் கடைக்காரன் நம்புது. கரெக்டா தேடி போய் வந்துட்டு உங்களை ஏமாத்துறவன், உங்களுக்கு துரோகம் பண்றவங்கிட்டே வந்து பார்த்தா பழக்க வழக்கம் இருக்கும். அவங்ககிட்டயும் எல்லாத்தையும் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. மொத்தமா மாடு மாதிரி உழைச்சு அவங்களுக்கே வந்துட்டு கப்பம் கட்டிட்டு இருப்பீங்க. ஓகேவா? கொஞ்சம் புரிதல் இருக்கணும். இப்போ பிரம்மன் எழுதி தலைவதிங்கிறது நம்முடைய ஜீவனுக்கும் பிறப்புக்கும் முன்னாடியே அவர் வந்து எழுதிடுறார். அதை அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை நிலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுதி அனுப்பிச்ச குணாதிசயங்கள் உங்களுக்கு என்னன்னாக்கா அதிரடியான செயல், வேகமா முடிவெடுப்பீங்க, தலைமைத்தன்மை இருக்கு, சண்டை கோளாறு விரைவில் வரும், கோபம் அதிகம் வரும், தைரியம் இருக்கு, துணிச்சல் இருக்கு, முயற்சியும் அதிகமே. பிறப்பு நிலையை பொறுத்த வரைக்கும் குழந்தையா நீங்க பிறக்கிறப்போ உங்க வீடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பெற்றோர்களால ரொம்ப நேசிக்கப்படக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. ஆனா குழந்தை பருவத்துல காயங்கள் ஏற்பட்டிருக்கும், தடுமாற்றங்களை அடைஞ்சிருப்பீங்க. அதாவது 6 வயது வரைக்கும் சிக்கல்கள், உடல்நல குறைபாடு, அப்ப இருந்து கஷ்டத்தை உணர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் 12 வயது வரைக்கும் கல்வியில இடையூறு வந்திருக்கும். ஆனாலுமே உங்களுடைய கூர்ந்த நினைவாற்றல் அதை பெருசா வந்துட்டு தடைப்பட விட்டுருக்காது. குடும்பத்துல ஒருத்தர் வந்து இழந்திருப்பீங்க, சோகமான சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க. இதுல 20 வயது வரைக்கும் வாழ்க்கையை வந்துட்டு ருசிக்க தொடங்கியிருப்பீங்க. திருப்பங்கள் அதிகம் வரும், காதல் தோல்விகள் வரும், பண பற்றாக்குறையும் வந்திருக்கும். 30 வயதுக்கு பின்னாடி தனுஷ்பாணி யோகம்,
அரசு ஆதரவு கிடைக்கும். விருதுகள், மகிழ்ச்சிகரமான முன்னேற்றங்கள். அதாவது 30 வயசுக்கு மேல ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. 40 வயசுல யோக வசத்தால அதிக பணம் சேரும். வியாபாரம் மற்றும் அரசியல்ல இருக்கவங்களுக்குலாம் வெற்றி மீது வெற்றிகள் குவியும். குடும்ப வாழ்க்கை ஒழுங்காகும். இது 50 வயசுக்கு பின்னாடி ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க. அதிகமா ஈடுபடுவீங்க. நல்ல மதிப்பு, வருமானம், நிலைத்தன்மை பெறக்கூடிய வாய்ப்பு, முன்னருடைய ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். இறுதி காலங்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்றேன். முன்னாடி யாரெல்லாம் அதாவது குழந்தை பருவத்திலிருந்து ஒரு 35, 40 வயசு வரைக்கும் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ, அவனுடைய இறுதி காலம்ங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். இது வேணா எழுதி வேணா வச்சுக்கோங்க. இப்பலாம் சொல்றீங்க இல்லையா? என் வயசுக்கும் நான் படுற கஷ்டத்துக்கும் சம்மதமே இல்ல சாமி, அப்படிலாம் ஒரு சிலர் வந்து புலம்புவீங்க. நீங்கலாம் வந்து அதிர்ஷ்டசாலிகள். இப்போ நல்லா இருக்கிறவன்லாம் பின்னாடி கஷ்டப்படுவான். அதாவது வாழ்க்கைங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்க சக்கரம் தான். உலகம் எப்படி சுத்துதோ அதே மாரி தான் வாழ்க்கை சக்கரமும். இப்படி கீழ இருக்கிறவன் அப்படி மேல போவான். மேல இருக்கிறவன் அப்படியே கீழ வருவான். இந்த நிலைய வந்துட்டு எழுதி வச்சுக்குவோம். இப்ப கஷ்டப்படுறோமா? பரவால்ல. இப்போ வந்து உடம்புல தெம்பு இருக்கு. கஷ்டப்பட்டுக்கிறோம். கடைசி காலத்துல கஷ்டப்பட்டோம்னாக்க எங்க போய் முட்டிக்கிறது? அதே போல மேஷ ராசிக்காரங்கலாம் இறுதி நாட்கள்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய அரவணைப்புல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதுவும் மேஷ ராசி குழந்தைகள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. பெருமைக்கு உரியவங்க. உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீங்க பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு சாதனை புரியக்கூடியவங்க. ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் யோகங்கள வந்து சொல்றேன் கேட்டுக்கோங்க. பண இழப்பு இருக்கு அப்படின்னாக்க, செவ்வாய் தோஷம் நிவாரண ஹோமம் பண்ணிக்கோங்க. அதே போல குடும்பத்துல அமைதி வேணும்னு நினைச்சீங்கன்னா, ராகு, கேது சாந்தி, நவகிரக பூஜை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோபம் குறையணும்னா, சாந்தி ஹோமம் பண்ணிக்கோங்க. அதே போல கோயில் வழிபாடுன்னு கேட்டினா, திருவண்ணாமலை வழிபாடு செய்யுங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நவபாஷான முருகனை வழிபாடு செய்யறது சிறப்பு. அப்ப என்ன பழனிமலை முருகனை வழிபாடு செய்யலாம். கொடைக்கானல இருக்கக்கூடிய அந்த குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுடைய வழிபாடு மேஷத்திற்கு எப்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல வாஸ்து பரிகாரம்னு கேட்டினாக்க, வீட்டினுடைய தெற்கு திசையில உங்க ராசியில சூரிய பகவான் உச்சம். ஸோ சூரிய பகவானுடைய படம் வைக்கிறது சிறப்பு. ஓகேங்களா? இதோட மேஷ ராசி ஒரு படி மேல நல்ல கோடீஸ்வரர் ஆகணுமா? ஏதாவது வழி சொல்லு. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. ஏம்மா குபேரரை வழிபாடு செய்யலாம், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம். அவங்களால எங்களுக்கு வந்து பணம் கொட்டும். இவரை வழிபாடு செஞ்சா என்ன கிடைக்கும்? சுடுகாட்டுல உட்காந்துட்டு இருக்கக்கூடியவர், மண்ட ஓட்டை வந்து அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இப்போ ஒரு யோசிப்பீங்க. லாஜிக் கரெக்ட் தான். ஆனா இவங்க 2 பேருக்குமே அந்த நிலையை கொடுத்தவரே இவர் தான். அதை புரிஞ்சுக்கோங்க. தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமானவர் சிவபெருமான். நான் அதுதான் சொல்லிட்டேன். இந்த பதிவு நிறைய சூட்சமங்களை உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? இதோட செவ்வாய் கிரக வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள்ல முடிஞ்சா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து செவ்வாய் பகவான் நவகங்களை வெற்றிக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை கட்டி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதோட இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல ஓம் அங்காரகாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். அதே போல வருஷத்துல ஒரு முறையாவது உங்களுக்கு பிடிச்சமான குலதெய்வமா இருக்கட்டும், இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், முருகப்பெருமானுடைய ஆலயங்களா இருக்கட்டும், அன்னதானம் செய்யுங்க. அதே போல வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு உன்னதமான மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு சூட்சமம். ஓகேங்களா? ஸோ ஒட்டு மொத்தமா பிரம்மன் எழுதி தலைவிதிங்கிறது சோதனைகள் நிறைந்தாலும் சரி கடைசியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மேஷ ராசிகளுக்கு உறுதிங்க. தைரியம், உழைப்பு, ஆன்மீக நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும், வாழ்க்கையை மாத்தலாம், தலை விதியே மாத்தலாம். தெய்வ அனுகூலத்தை நம்ம கெட்டியா புடிச்சிட்டா போதும், ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான். இதோட மேஷராசிக்கு இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா? முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்யறது. அவர் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமா இருக்கிறது. ஏன்னா மற்ற தெய்வங்களை விட இவர் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான பலத்தை கொடுக்கக்கூடியவர். நான் சிவபெருமான வழிபாடு செய்த எல்லா விதங்களையும் மேன்மை அடையலான்னு சொல்லிட்டேன். ஆனா அவருக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் யார்? சுப்பையன். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. இதை விட வேற என்னங்க உங்களுக்கு சூட்சமா நான் சொல்லி தரட்டும். ஸோ இப்போ வந்து மேஷராசிக்காரங்க, மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்க, மேஷராசியோட நட்சத்திரக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க வாழ்க்கையில தலைவிதியில பெருசா எதுவும் எழுதி வைக்கல, கிறுக்கி வைக்கல. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க. பிரம்மனை பொறுத்த வரைக்கும், எப்பா இந்த குழந்தை நல்ல குழந்தைப்பா, நான் இதுக்கு எதுவும் வந்துட்டு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், சோதனைகள் வரும், அதை வந்து இது சாதிச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எழுதி அமைச்சிருக்கு. அந்த சாதனையை புரியறதுக்கு முருகப்பெருமானை துணைக்கு அழைச்சிக்கோங்க. வேலும் மயிலும் துணை, அந்த வேலவனும் உங்களுக்கு துணை. வாழ்த்துக்கள்.